ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் தேங்காய் உடைக்க ட்ரை பண்ணியிருப்பீங்க. கொனையா வந்திருக்கும். உரல்ல அடிப்பீங்க, அம்மியில் அடிப்பீங்க, இல்லை வேறு ஏதாவது கட்டை கூட வச்சு அடிப்பீங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். நம்ம தேங்காய்க்கு 3 கன்று இருக்கும் இல்லையா, அதை ஒன்றை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உடைச்சிங்க அப்படின்னு சொன்னால் ஈக்குவலாக வருங்க. இது சாமிக்கு மட்டும் படைக்கும் போது மட்டும் கிடையாது, கிச்சனில் நீங்கள் செய்யும் போதும் சிந்தாமல் செதறாமல் தேங்காய் உடைச்சிங்கன்னா மட்டும்தான் நமக்கு ஆசீர்வாதம். இது வந்து எங்கள் பாட்டி எனக்கு சொன்ன ஒரு விஷயங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி சில பேருக்கு போரிங்காக இருக்கும், சில பேருக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சட்னி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க. தக்காளி சட்னியோ இல்லை வேறு எதுவும் எனக்கு பிடிக்காது. புதினா சட்னி நல்லா பிடிக்கும், நல்லா சாப்பிடுவேன் விரும்பி. ஆனால் நம்ம வீட்டில் உள்ளவங்களோட விருப்பத்தையும் பார்த்து தானே சமைக்க வேண்டியது இருக்குது இப்போல்லாம். அதனால் இன்றைக்கி வந்து காலையில் தேங்காய் சட்னியும் தோசை, அதாவது தாளித்து கொட்டி மாவு வந்து கொஞ்சம் புளிச்சிருச்சு, அதனால் வந்து தோசை தான் ஊற்ற போகிறேன். நான் வந்து இந்த மெத்தடில் தாங்க சட்னி வைப்பேன். நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.